எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு செயலும் ரொம்ப பிரத்யேகமாக ஒவ்வொரு செயலாக்கத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்றோம். இதற்குள்ள ஒரு செயல் வடிவம் என்னன்னா, ஒரு தியானத்துக்குள்ள ஒருத்தர் ஒரு அனுபவத்தை பெற்று ஒரு யோகி அந்தஸ்துக்கு உயர்றாருன்னா, என்னுடைய தியானத்துக்குள்ளேருந்து எனக்கு உணர்த்தப்பட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த யோகியாக அவர் அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டு அவர் ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரை பார்க்க வர்ற மக்கள் ஒரு அடுத்தடுத்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதில் வெகு சிலர் ஆத்மார்த்தமாக அவங்களுடைய செயல் எல்லாம் வேறு வடிவத்தில் இருக்கும். அதில் அதிகபட்சமாக எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தோம், காட்டப்பட்டிருக்கு. அவங்கள எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆன்மீகமாக எப்படின்னா ஒரு அமானிஷம்னா எதையும் செய்யக்கூடியவங்க, ஒரு மேஜிக் செய்யக்கூடியவங்க, சித்து செய்யக்கூடியவங்க, சர்க்கஸ்கார மாதிரி வித்தை காட்டக்கூடியவங்க. அந்த மாதிரி போனால் இதெல்லாம் கிடைக்கும், கிடைச்சவங்க எனக்கு இது கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த அனுபவம் நடந்திருக்குன்னு சொல்ல ஒரு பெரிய கூட்டமாக தன்னை உணரணும், தன்கிட்டேருந்து ஒரு செயலை கற்றுக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அந்த அமானிசத்தை பார்க்குறதுக்கும் அந்த சித்தில் அவர் ஏதாவது நமக்கு செஞ்சு நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவாங்களாங்கிறது தான் ஏகப்பட்ட மக்கள்கள் வந்திருக்கிறாங்க. வள்ளலார் போல் ஆளை அங்கே தெரியப்பட்ட போது அங்கே மக்கள் வந்தது என்னன்னா, அந்த மக்களுக்கு தெரியப்பட்ட விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாமி இருக்கிறாங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அவங்க எதையும் செய்வாங்களாம், சும்மா அப்படி ஒரு கல் எடுத்தால் கூட தங்கமாக மாறிடுமா, அது இதுன்னு ஒரு விஷயத்தை யாருக்கோ ஒன்று நடக்க போகிறத நடந்ததை அவர் எங்கேயோ போய் சொல்கிறத அதை கேட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டமாக நமக்கு சாமி ஏதாவது செஞ்சிட மாட்டாரா, நம்மளை பார்த்துட மாட்டாரான்னு ஒரு யோகி அணுகியிருக்காங்க. அப்படி நடந்திருக்கு. அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய யோகிங்கிறவங்களுடைய நேச்சரு, அவங்க இயல்பாக ஒரு பெரிய மனிதனாக இருந்து அந்த மனித செயல்லேருந்து போக்கிட்டு இந்த நேச்சர் தன்மைக்கு மாறி தியானத்துக்குள்ளே ஒரு பெரிய வடிவத்தை பெற்றுட்டு அவங்க இயல்பாகவே இந்த சித்து இந்த கலைங்கிறதெல்லாம் அது மேஜிக் கிடையாது, சித்து கிடையாது, அது நேச்சர். அவங்களே இயல்பாக அதை செய்யக்கூடியவங்க. அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் தொழிலே அதுதான். அவங்களுக்கு அது கைவந்த கலை. அதை அவங்களால செய்ய முடியும். ஒரு மனிதனோட துன்பத்தையும் துயரத்தையும் அவங்களால ஈஸியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கோ போக்குறதுக்கோ முடியும். சில பேருக்கு உடனே கொடுக்க முடியும், சில பேருக்கு காலதாமதமாகவும், சில பேருடைய கணக்குகள் இருக்குது. அது மக்கள்கிட்ட கிளியராக உட்காந்து புரிய வைக்க முடியாது. இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த செயலுக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குங்கிறத அதை புரிய வைக்க முடியாது. அவங்க தாங்க மாட்டாங்க. எல்லா எமர்ஜென்சியும் ஒரு குருவோட காலடியிலையோ ஒரு குருக்கிட்டேயோ அந்த லோடேஜ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு குரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா, நாங்களாம் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு குளம்னு சொல்லுவோம். அந்த ஊருக்கே பொதுவான குளம், ஊரே சேர்ந்து அதில் குளித்து எல்லா அழுக்கையும் அதில் விட்டுட்டு போயிடுவோம். அந்த கதையாக எங்கெங்கேயோ கேள்விப்பட்டு ஒரு குருநாதர்கிட்ட இருக்கிற துன்பம், துயரம், நோய் எல்லாத்தையும் கொண்டாந்து அவர்கிட்ட காலடியிலேயே, அவர் தலையிலேயே, அவர் உடல்லையே தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிறது மக்கள். ஏன்னா எங்களால் தாங்க முடியல, ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுங்க. மாற்றத்தை கொடுக்கலன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், வேறு எங்கேயாவது தேடுவோம், யாரையாவது தேடுவோம். கோயிலுக்கு போவோம், அம்மன் கோயிலுக்கு போவோம், மரத்தடியை சுற்றுவோம், காவடி எடுப்போம், மொட்டை அடிப்போம், உருள்வோம், பிறல்வோம். ஏன் இதெல்லாம் செய்கிறோம்னா எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு ஏதாவது வழியில் ஒரு ரிலீஃப் ஆகணும், நாங்கள் ரிலீஃப் ஆகணும், எங்கள் குடும்பம் ரிலீஃப் ஆகணும், எங்கள் புருஷன் ரிலீஃப் ஆகணும், எங்கள் குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை எங்களுக்கு குழந்தை பிறக்கணும். ஏதோ ஒன்று மக்கள் ரிலீஃப்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் முழுக்க எல்லா இடத்துக்குள்ளேயும் தன்னை உணர்றதுக்காக ரொம்ப எதுவுமே வேண்டாம், இருக்கிறத தூக்கி எறியறதுக்காக நான் வந்திருக்கேன்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா 25 பேர் கூட தேர மாட்டான். வெறும் 25 பேர் கூட தேர மாட்டான். திருவண்ணாமலைக்குள்ளே அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே இந்த எண்ணத்துக்காக வந்திருக்கீங்கன்னு கணக்கு எடுத்திங்கன்னா
25 பேர் கூட நான் என்கிட்ட இருக்கிற சொத்து, என்கிட்ட இருக்கிற எதுவுமே வேண்டாங்க, எல்லாத்தையும் திறக்கிறதுக்காக வந்திருக்கேங்க, எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிய வந்திருக்கேன், ஒன்றும் வேண்டான்னு சொல்ல வந்திருக்கேன், என்னை உணரணும், அதுக்கு ஏதாவது ஒரு பாதையை அது எனக்கு வழி காட்டட்டும் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆள் தான் இருப்பாங்க. ஒரு 25 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. மொத்தமே தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த அண்ணாமலையார் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தேடுறதே கஷ்டம். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை உணர்றதுக்கு வந்திருக்கேன்னு. அதையும் ஒரு ஆசையாக தான் சொல்லுவாங்க. அவங்க தன்னை வந்தவங்க அந்த தியானம் சில படித்தது அதெல்லாம் டெக்னிக்கெலாம் வச்சுக்கிட்டு என்ன பேசுவாங்கன்னா புத்திசாலியாக தான் பேசுவாங்க. நீங்கள் நிறைய பேரை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% தெரியும். நீங்கள் ஒரு ஹெல்ப் ஒருத்தட்ட கேட்கணும்னு வச்சுங்களேன், அவர் நமக்கு உதவிடுவார். நீங்கள் செய்யலைன்னா அந்த இடத்துல அவ்வளோதாங்க, நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களால் 10 பேர் சாப்பிட்டாங்க, நீங்கள் செஞ்ச உதவி, நீங்கள் கொடுத்த பணம் சரியான நேரத்தில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லணும்? சரிங்க, எல்லாம் ஒரு நல்ல விஷயங்க, அது எனக்கு தோணுச்சு, அதை செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு இதுங்க அப்படின்னு தானே சொல்லணும். பாதி பேர் என்ன சொல்லுவாங்க, நம்மளாம் ஒன்றும் செய்யலைங்க, இதெல்லாம் இறைவு தாங்க, இறைவன் சொன்னது தாங்க, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாம் கடவுளுக்கு தாங்க, அந்த நேரத்தில் நம்ம ஏதோ செய்யணும், நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்படிம்பாங்க. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான். இந்த ஒரு பிரபல இசையமைப்பாளர் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிறதெல்லாம் சரணாகதி தான், பேசுகிறது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்குள்ளே எல்லாராலையும் அதை அந்த 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 ஒரிஜினலை கொண்டு வர முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா உதட அளவில் பேசுவாங்க. உள்ளே என்னென்னா நீங்கள் அந்த நேரத்தில் உதவலைன்னா அவ்வளோதாங்கன்னு சொல்லும்போது உள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும். நாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளே நிறைய பேர்ட்ட சொல்லுவோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா, ஐயா நாங்களாம் ஒன்றுமே இல்லை ஐயா, என்னங்க நீங்கள் இப்படி சொல்லாமா, நீங்கள் இப்படி சொல்லாமா அப்படின்னு அவங்க உதடு சொல்லிக்கிட்டே இருக்கும். உள்ளே நீங்கள் சொல்லுங்கள் எங்களை இன்னும் கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து புகழும். இதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், 90% பேர்த்த பார்த்துருக்கேன். அவங்க இல்லை வேண்டாம்பாங்க, உள்ள மனசு வேணும் இன்னும் 2 புகழு சாமி, இன்னும் 2 சொல்லு சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது இயல்பு. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அப்படி தான். கல்யாணத்துக்கு ரொம்ப கல்யாணம் வச்சுட்டா ரொம்ப அர்ஜென்ட்டு 1 லட்ச ரூபா கடன் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட, நீங்கள் தாங்க இந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு ஊரில் போய் சொன்னீங்கன்னா, ஐயப்பா நான் எங்கேப்பா பண்ணேன், ஏதோ சாமிப்பா, ஏதோ கடவுள் நம்மள்கிட்ட காசை கொடுத்து வச்சுருக்கான்னு சும்மா அந்த வெத்து விட்டக்காக சொல்லணும். உள்ளுக்குள்ளே நம்ம தான் உதவணும். நாளைக்கு அவருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனைனா, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேங்க, நான் கல்யாணத்துக்கு அன்றைக்கி பணம் கொடுக்கலன்னா அவன் கல்யாணமே கிடையாதுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த சாமியார்லாம் சும்மா ரோட்டில் சுற்றிட்டு இருந்தாருங்க. அவருக்கு சோறு வாங்கி கொடுத்தது நான் தாங்க, அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்து அந்த நேரத்தில் நாங்கள் தாங்க போய் எல்லாம் 2-3 பேர்லாம் இருந்து அந்த வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் மனிதர்கள் உணர முடியாத மனித செயலில் இதுதான் மனங்கிறது. மனம் என்னென்னா எல்லாத்தையும் வாரி தலையில் நான் தனக்கே அள்ளி போட்டுக்கணும்னு நினைக்கிறது தான் மனம். அதே மாதிரி தான் ஒரு யோகியை உலகம் முழுக்க இப்படி தான் அணுகியிருக்கிறாங்க, இப்படி தான் பார்த்துருக்காங்கங்கிறது நமக்கு காட்டப்பட்டது. அப்போ இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு யோகியை சித்துக்காக எனக்கு ஒன்று கொடு, ஒன்று வேணும், உங்களுக்கு உயிர் போகிற மாதிரி நிலம் இருக்குது, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, உங்கள் குழந்தைக்கு ஆபத்து, இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கேட்டு செய்கிறவங்க குரு கிடையாது. அதை எந்த வடிவத்துக்குள்ளேயோ காப்பாற்ற முடியலைனாலும் குறைந்தபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வான். 90 விழுக்காடு என்னோட பயணித்தவங்க, என்கிட்ட வந்தவங்க ஏதோ ஒரு வடிவத்தில் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஹெல்ப்புனா இந்த மாதிரி ஹெல்ப் இல்லை, ஒரு என்னுடைய ஆன்மா பெரிய வேலையை செஞ்சுருக்கு. ஆனால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம தான் செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம நிறைய பேருக்கு செஞ்சுருக்குறோம், அது அவங்களால உணர முடியாது. நம்மளால தான் இந்த செயல் நடத்தப்பட்டிருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க, அதை பிடிக்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் கேட்காமலேயே ஒரு குருவோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரோலே 24 மணி நேரமும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே செய்யறதுக்கான ஒரு பணியை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவரோட வேலையாகவே இருக்குது. அவர் வேலை செய்கிறது தான் வந்திருக்கிறார், அந்த வேலையை தான் செய்கிறார். 24 ஹவர்ஸும் அது சம்மந்தமாக தான் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை வாங்கிடணும்னு நினைக்கிறதோட, திட்டமிடாமல் துயரம் எப்போ வேணாலும் நான் இறந்து போகலாம், என் குடும்பம் போயிடலாங்கிறத ஒருத்தன் பேர் அந்த கண்ணீரோட துன்பத்தோடு எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன இடத்துல வெளிப்படுத்தலாம், இல்லை காத்திருந்து
அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு குருக்கிட்ட சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கலாம். அது கண்டிப்பாக அவர் ஏதோ ஒரு இடத்துல அதை என்ன செய்ய முடியும் குறைந்தபட்சங்கிறத அவர் யோசிப்பார். ஒன்றும் முழுமைப்படுத்தினாத சரி செய்யணும், சரி செய்ய முடியலைனாலும் அதை எப்படி அதை மாற்றி அமைக்கலாம், அது என்ன மாதிரி சூழலை க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்கப்படுதான்னா இல்லவே இல்லை. நீங்கள் திருவண்ணாமலையில் எத்தனை ஆசிரமத்தையே பாருங்கள், தன்னை உணர்றதுக்காக யாருமே உள்ளே போக மாட்டாங்க. எத்தனையோ ஆசிரமம் இருக்குது, ஏன் போகிறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன், கவனிங்க, நீ சீரியஸாக கவனிங்க. இந்த திருவண்ணாமலையில் மலையை சுற்றுறாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியெல்லாம் மலை சுற்றுறதுக்கு ஆள் கிடையாது, 5000 பேர் 10,000 பேர் சுற்றுறாங்க. எல்லாமே ஏதோ ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோடு சுற்றுறாங்க. அப்போ ஒரு யோகியாகப்பட்டவங்க பிரபஞ்ச பேராற்றல்னா சொல்லுதுன்னா, அவரை ஒரு இமேஜினேஷனில் பார்க்குறதும், ஒரு யோகியை எப்படி நீங்கள் எப்படி அணுகிறதுன்னா, அவர் ஒரு அமானுஷமான ஒரு பொருளாக அணுகும்போது, அவரை ஒரு சித்துக்காராக நீங்கள் அணுகும்போது, இது என்ன அதிகரிக்கும் போது கூட்டம் மக்கள் வெள்ளமாக வந்து ஐயா அதை செஞ்சிடுவார் இதை செஞ்சிடுவார்னு எதிர்பார்த்து கூட்டம் வர 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 ஒரு நாள் அவரோட வேஷத்தை கலைக்கணும். ஏன்னா இது நீ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி இந்த மாதிரி செயல்பட ஒரு யோகி முடியாது. ஒரு யதார்த்தமாக உன்னுடைய வாழ்வியலில் முடிஞ்ச அளவுக்கு நீ செயல்பட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போ அது ஹெவி ஆகுதோ, எப்போ அது வரம்பு மீறி போகுதோ, எப்போ தவறாக நிகழப்படுகிறதோ, எங்கேயோ ஒரு கிராமத்தில் உட்காந்து ஒரு சாமியார் பேரை கேள்விப்பட்டோன்னா அவர்கிட்ட போனால், நீ அங்கே போப்பா, உனக்கு ஒரு வீடு கிடச்சிடும், உனக்கு ஒரு இது கிடச்சிடும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ வீடு 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 வீடுன்னு வருவான் சாமியார்கிட்ட. இந்த மாதிரி கூட்டமாக மக்கள் வருவாங்க. இப்போ நீங்கள் பெரிய பெரிய சமயபுரம் கோவிலுக்கோ இல்லை மேல்மருவத்தூர் கோவிலுக்கெல்லாம் இந்த லேடிஸுங்க மாலை போட்டுட்டு போகிறாங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சமயபுரத்து மாரியம்மாவை பெரிய உயிரே அவதான் அப்படின்னு மாலை போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஆதிபராசக்தி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னா ஒரு 100 பேர்த்தில் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அந்த மாலை போட்டதுக்கு என்ன காரணம் கேட்டால், என் உடம்புல நோய், என் பிள்ளைக்கு நோய், என் பிள்ளை படிப்பில் இதாகணும், என் கணவர் இப்படி கிடக்கிறாரு, பல கமிட்மெண்ட்டு. ஒவ்வொருத்தரும் என்னென்னா 16லேருந்து 20 கமிட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க. 20 சபரிமலைக்கு மாலை போடுறவனும் ஒரு காலகட்டத்தில் ஆத்மார்த்தமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, குடிக்கிறவனுக்கெல்லாம் மாலையை போட்டு விட்டாங்க. இந்த 3 மாதம் குடிக்காமல் குடல் கெட்டு போகாமல் இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணாங்க, பிள்ளைக்கு அதுக்குன்னு ஒரு தனி நபர் 20லேருந்து 25 கமிட்மெண்ட்டோட ஒரு கோவிலுக்குள்ளே நுழையிறாருங்க. இதுதான் அவருக்கு பேரே கமிட்மெண்ட்டோடு தான் உள்ளே வர்றாரு. நான் அதே மாதிரியே தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிங்கன்னா, நாங்கள் மனிதர்கள் கடவுள்கிட்ட தானே கேட்போம், வேற யார்கிட்ட கேட்போம்? கடவுள்கிட்ட கேட்கணும், கடவுள்கிட்ட பெறணும். கடவுள் கொடுக்க தான் வந்திருக்காரு. கடவுள்கிட்ட நீங்கள் பெற்றே தீரணும். அதில் எந்த மாற்றம்? எப்படி பெறணும், எப்படி கேட்கணும், எப்படி ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும், எப்படி செய்யணும். பெத்த பிள்ளைகிட்ட எனக்கு சோறு போடுப்பான்னு ஒரு தாய் கேட்பாளா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒரு தாய் மகனையோ மகளையோ பெற்றிருக்கா, எனக்கு சோறு போட்டு என்னை பார்த்துக்கடா அப்படின்னு ஒரு தாய் சொல்லலாமா? இப்போ நான் இருக்கிறேன், நான் போய் என்னுடைய மாணவர்கள்ட்ட போய் ஐயாவுக்கு ஒரு வேளை சோறு போடுங்கப்பா, என்னை பார்த்துக்குங்கப்பான்னா நான் வெளியில் இருக்கிறேன். ஆனால் அந்த மாணவருடைய தாயோ தகப்பனோ போய் அப்படி கேட்க முடியுமா? அப்படி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அங்கே அந்த பையன் அந்த பொண்ணோ காலம் முழுக்க சோறு போடணும், அவங்கள பார்த்துக்கணும். அது இயல்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாய் வேறு கிடையாது. தாய் இல்லைன்னா நம்ம இல்லை. அது மாதிரி இறைவன் இல்லைன்னா நீங்கள்லாம் இல்லை. அப்போ இறைவன் உங்களுக்காக தான் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காக தான் இறைவனே வந்திருக்கிறார். உங்களை படைச்சதே இறைவன் தான். நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் உங்கள் வேகத்தை நான் தாங்க முடியலை, எனக்கு குளிர் ஜுரம் இருக்குன்னு ஒரு வேகமாக ஒரு டாக்டரை பார்க்க போகிற மாதிரி நீங்கள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்தே தீருவீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயோ உலகத்துலேயோ ஒரு ஏழையாக பிறந்து ஏழையாக செத்துக்கிட்டு இருக்கவன் 78% இந்தியாவில் இருக்கான். ஏழையாகவே பிறந்திருப்பான். 70 வயசு 80 வயசு வரைக்கும் ஏழையாகவே வாழ்ந்துட்டு செத்து போனவன் 78% புள்ளி விவரம் சொல்லுது. அப்போ அந்த 78% நீ எவ்வளோ துன்பத்தை துயரத்தை தாங்குற, ஆனால் நீ உன்னையே வருத்திக்கிற, உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற. அந்த பனிஷ்மெண்ட்டை எப்படி கடக்கணும், அந்த வாழ்க்கையை எப்படி கடக்கணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த செயலை உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நீ என்ன பண்ணுறான்னா, எந்த கோவில் கிடைச்சாலும், எந்த சாமியார் கிடைச்சாலும், எந்த மரத்தடி கிடைச்சாலும் உனக்கு அந்த நான் வேகமாக என்னால் முடியலைன்னு கடத்துறது பார்க்குறேன். என்னால் முடியலை. நிறைய பேர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு வருவாங்க.
என்னால் முடியலைங்க, ஏதாவது பண்ணுங்க சுவாமி அப்படின்னு தான் வருவாங்க நம்மகிட்ட. அதோடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடியலைன்னா என்ன முடியலை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நான் அவ்வளோ பிரச்சனையை வந்து கையில் வச்சுருப்பாங்க. அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறேன், அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, இப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன எப்படி தீர்வு பண்ணலாங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சரி செய்யணுங்கிறது இருக்கும். ஆனால் அது அவங்கள்ட்ட இல்லை. இப்படி தான் எல்லா இடமும் இருக்குது. ஒரு கோயில் பயங்கரமான கூட்டம் இருக்குது, பயங்கரமான அந்த சாமியோட அருளில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கலாம் நினச்சிக்காதீங்க. பழனியில் வந்து தைப்பூசம்னா பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் நிற்பாங்க. அந்த பல லட்சம் பேர்த்துக்கிட்டையும் கோடிக்கணக்கான பிரார்த்தனையோடு நிற்கிறாங்க. பிரார்த்தனைனா நிர்பந்தத்தோடு நிற்கிறாங்க. இயற்கையாக ஒரு இறைவன்கிட்ட பெற்றிருக்க வேண்டியது ஒன்று, கோடிக்கணக்கான பேர் நிர்பந்தத்தோடு தான் நின்றுட்டுருக்காங்க. ஒரு நிர்பந்தம், ஒரு கமிட்மெண்ட்டோடு நிற்கிறாங்க. திருப்பதியும் அப்படி தான். நீங்கள் எல்லா கோயிலையும் எடுத்து பார்த்துருங்க, ஒரு யோகிகிட்டையும் அப்படி தான். அப்போ ஒரு யோகி ஆகிறோம், அந்த கூட்டம் பயங்கரமாக மக்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்டு பிரபலம் அடைய வர்றாங்க பாருங்கள், கூட்டமாக வருவாங்க. அப்போ என்ன பண்ணிடுறான்னா, பிரபஞ்சம் சொல்லுது, அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் போது அவருடைய உருவத்தை கலைக்கப்படுகிறது. அவர் சமாதிக்கு போயிடுவார். இதுக்கு மேலே நீ இருந்து லைவில் வேலை செய்ய முடியாது. ஏன்னா உன்னை வந்து ஒரு சர்க்கஸ்காரனாக பார்த்துருவாங்க. அவங்க உன்னை ஒரு இயல்பான ஒரு ஆளாக பார்க்கல, உன்னை ஆத்மார்த்தமாக யதார்த்தமாக உன்னை பணி செய்ய வைக்கலை. ஒவ்வொருத்தரும் ஒரு அறையில் 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் சாமியை பார்த்து சாமிகிட்ட பேசணுன்னு வருவாங்க. அந்த யோகிகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கேப்பு கிடைக்கும்போது அவங்க என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் பிரார்த்தனையாக அள்ளி வீசிடுவாங்க. இப்போ 500 பேர்த்துக்கிட்ட 5000 கோரிக்கையோடு வந்து நின்றுருவாங்க. இப்போ இந்த மாதிரி செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் யதார்த்தமாக செயல்படுறதை இழக்கிறார். ஒரு யோகி என்னென்னா நிர்பந்திக்கப்படுகிறார், ஒரு யோகி கட்டாயப்படுத்தப்படுகிறார், ஒரு யோகி வந்து பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே தள்ளப்படுகிறார். உங்களையே கதின்னு 4 வருஷமாக 5 வருஷமாக தவம் பண்ணனே, உங்களையே கதின்னு நடந்தனே, உங்களையே கதின்னு நான் வந்தனே, நீங்கள் இப்படி கை விடலாமா, நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வந்து இப்படி நிர்பந்தத்தை பண்ண ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னா, இதற்கு மேல் நீ இந்த பூலோகத்தில் பூமியில் இருக்காதே, உன்னுடைய உருவத்தை கலைத்து விட்டு நீ சமாதிக்கு போயிரு அப்படின்னு உத்தரவு வந்துடும். ஒவ்வொரு யோகியும் சமாதிக்கு போகிறதுக்கு குறிப்பு இதுதான், மெயின் குறிப்பு. நிறைய கடவுள் அவதாரமாக எடுக்கப்பட்டவங்களெல்லாம் ஒரே உருவத்தில் நீண்ட 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள்லாம் வாழலாம். ஏன் வாழ முடியலைன்னா பிரச்சனை இதுதான். யாரும் அப்புறம் வேலைக்கு போக மாட்டாங்க. நம்ம ஆள் இருக்காருங்க, அங்கே போனீங்கன்னா திருவண்ணாமலையில் நமக்கு தெரிஞ்ச யோகி இருக்கார், நீங்கள் போனீங்கன்னா அவரே புள்ள ஒன்று ஆசீர்வாதம் பண்ணி விட்டுருவார், புள்ள பிறந்துடும், ஆசீர்வாதம் பண்ணி விட்டுருவார், வீடு வந்துடும், ஆசீர்வாதம் பண்ணி விட்டுருவார், கார் வந்துடும். அப்புறம் எவன் வேலைக்கு போவான், எவன் உழைப்பான், எவன் போராடுவான், எவன் யதார்த்தமாக இருப்பான், எவனும் யதார்த்தமாக இருக்க மாட்டான்ல. அப்போ இதே ஒரு பெரிய செயலாக பெரிய வேலையாக கூட்டமாக மக்கள் செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்? திருப்பதியில் ஏழுமலையார்னா எனக்கு அவர் கடவுளுங்க, அதை அவர் எதுவுமே எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு எத்தனை பேர் கோயிலுக்கு போவான்னு நீங்கள் உண்மையிலே நினைக்கிறீங்க? நம்மக்கிட்டே வர்றவங்க எனக்கு எதுவும் வேண்டாம், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்கள்? ஒருத்தரை சொல்லுங்கள். ஒன்று வேண்டாம்பாங்க. ஆனால் அந்த ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டு என்ன திரும்ப கேட்பாங்க? எது ரொம்ப பெருசாக அதை கேட்பாங்க, ஞானம் கொடுத்துருங்க. உலகத்திலே பெருசாக தான். ஒன்று வேண்டான்ட்டு என்னடா கேட்குறான்னா, அந்த முக்தி கொடுத்துருங்க, வேறு என்னையும் குருவாக்கி விட்ருங்க அப்படின்ட்டுருவாங்க. இது 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 இதை இந்த புரிதல் இல்லை மக்கள்கிட்ட. அதுதான் பெரிய பிரச்சனை. இயேசு மாதிரி ஒரு ஆள், அல்லா மாதிரி ஒரு ஆள், இயேசுலாம் வந்து உலகம் முழுக்க கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க. ஏன் ரொம்ப நாள் அந்த சூழத்திலேருந்து அவர் வேலை செஞ்சுருக்கலாம், ஏன் செய்ய முடியாது, செய்யலையா? ஏன்னா செய்ய முடியாது. ஏன்னா இதுதான் பிரச்சனை. தான் ஒரே ஒரு பைபிளை கொடுத்த அந்த பைபிள் என்ன பாடுபடுதுங்கிறத ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ அமைப்புகள்கிட்ட நீங்கள் போய் நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா போதும். ஒரு பைபிளே இவ்வளோ பாடுபடுதுன்னா இயேசுநாதர் லைவில் இருந்தார்னா அவருடைய நிலைமை என்னன்னு நினச்சிப்பாரு. கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ஜுரம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அது இருந்தாலும் உங்களை வந்து சரி செஞ்சுருவாருன்னா, தூத்துக்குடியில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து எங்கே பார்த்தாலும் இதுதான். ஒரே ஒரு பைபிள் வந்து அது வந்து அதுக்கு வந்து ஓய்வே, அது வந்து உழைச்சிக்கிட்டே கிடக்கு. அப்போ நேரடியாக அந்த பைபிளை உருவாக்குன ஒருத்தர் அந்த பைபிளை கொடுத்தவரே இருந்தார்னா என்ன ஆகும்? அவர் என்ன ஆவார் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ அதுதான் அந்த தோற்றத்தை கலைக்கப்படுது. அப்போ ரீசன், ஒரு கடவுள் ரொம்ப நாள் இருந்து பூமியில் வேலை செய்ய முடியாது, ஒரு யோகி ரொம்ப நாள் இருந்து வேலை செய்ய முடியாதுக்கு காரணம் நீங்கள் தான் திரட்டி அடிக்கப்படுறீங்க.
அவங்கள வந்து இயல்பாக வாழ விட மாட்டீங்க, அவங்கள இயல்பாக இருக்க விட மாட்டீங்க. ஒருத்தர் வந்து கொடுப்பாருப்பா அப்படின்னு ஒருத்தரை வந்து அவராக பார்த்துக்குவாருப்பான்னு ஒருத்தர் எப்போ நம்பி அவன் பாட்டில் பேசாமல் அவரை போய் பார்க்குறதோ வணங்குறதோ உட்கார்றதோ அங்கே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தான்னா அவர் பாட்டில் இயல்பாக 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஒரு யோகி வாழ்கிறவன் 70 ஆண்டுகள் கூட உங்களோட வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனால் நீங்கள் எங்கே அப்படி ஒரு சூழல்களுக்கு உருவாக்கப்படுது? ஒரு யோகியோடைய உடல் கலைக்கப்படுகிறதும் சமாதிக்கு வேகமாக போகிறதும் கடவுள் நிலையில் இருக்கிறவங்க ரொம்ப நாளி மக்களோடு சேர்ந்து மக்களோடு பயணித்து பணி செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு ரீசனே இதுதான். நீங்கள் நம்மளாம் நிறைய இடங்களில் பணி செய்ய முடியாமல் தீவிரமான பணி செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா ஃபியூர் பை கமிட்மெண்ட்டோடு தான் இந்த உலகம் பார்க்குது, கமிட்மெண்ட்டோடு தான் இந்த உலகம் இயங்குது. நம்ம இன்னும் பெரிய புகழ் வெளிச்சம் பெறதுக்கு இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கமிட்மெண்ட்டு. சர்க்கஸ் வித்தக்கார மாதிரி 4 வித்தையை காட்டிட்டோம்னா கூட்டம் அப்படியே அலை மோதும். வித்தைக்காக தான். ஃபியூராக ஒரு யோகி ஒரு தத்துவமாக ஒரு உடலுக்கு தேவையானதை ஒரு ஃபியூர் பையாக ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்காருங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என் உடம்பெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதெல்லாம் அடிஷ்னல். உடம்பு வலி, கை கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, 65 வயசுலேயும் முட்டி வலி முதுகு வலியும்பாங்க. 65 வயசில் முதுகு வலி முட்டி வலி வராமல் வேறு என்ன வலி வரும்? மேலே ஆகாயத்துக்கு வலி வருமா? இல்லை நீங்கள் நடக்கிற பூமிக்கு வலி வருமா? 65 வயசில் தெரிய வேண்டாமா நமக்கு? நம்ம உடல், நம்ம நரம்பு, நம்மளுடைய நாடி எல்லாம் இந்த ரத்தம் நாணங்கள்லாம் மாறி இருக்கும், எலும்பெல்லாம் தேய்மானமாக இருக்கும், வலி வருது இயற்கைன்னு தெரிய வேண்டாமா? யாருக்காவது இது தெரிஞ்சுட்டு கேட்கலாமா? முதல்ல இந்த கொஸ்டினே முதல்ல கேட்கலாமா? இதை முதல்ல பேசலாமா? ஒரு பொருள், ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு புதுசாகவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதிங்கன்னா பிரச்சனை இல்லையா? 10 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருள் தேவைதானே செய்யும். 65 வருஷம் அந்த உடம்பை போட்டு லோல் போட்டு லொங்கு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து திருப்பியும் அதை அப்படியே சுண்ணாம்படிச்சு புதுசாக ஆக்கி விட்றா ஒரு யோகி சித்தர். என்ன உன் யோகி உன் சித்தர் வந்து இந்த கால் வலியை முட்டி வலியை எடுத்து விடலை, அவர் என்ன சித்தர் அப்படின்னா என்னடா அது? எலும்பை போட்டு தேய்ச்சிட்டு வருவேன், நான் என்ன சைக்கிள் கடையாக வச்சுருக்கேன் உன் எலும்பை ரெடி பண்ணி பஞ்சர் ஓட்டி ரெடி பண்ணி தரதுக்கு? அப்போ வந்து உன் எலும்பு தேஞ்ச எலும்பெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தால் இது என்னடா படைப்போட தத்துவம் எங்கடா இருக்குது? இது படைப்போட செயல் எங்கடா இருக்குது? எங்கள் அம்மாவுக்கு இடுப்பு வலிங்க, உங்கள் அம்மாவுக்கு என்னப்பா வயசு? 68 வயசு ஆகுதுங்க. அப்புறம் இடுப்பு வலி வராமல் என்னப்பா வலி வரும்? இடுப்பு நரம்பு, இடுப்பில் இருக்கிற அந்த எலும்பு போன்லாம் தேய்மானம் ஆகும்பா. பல வேலையை உங்கள் அம்மா என்ன சும்மாவாக உட்காந்தா? 4 புள்ள பெற்றிருப்பா, காடு கரைகளுக்கு அலைஞ்சிருப்பா, நகரத்துக்கு அலைஞ்சிருப்பா, பல சாப்பாடை சாப்பிட்ருப்பா, பல நாள் இந்த உடலை வந்து பல்வேறுபட்ட தன்மையில் இயக்கியிருப்பா. இந்த 68 வருஷ வாழ்க்கையில் அந்த உடல் அப்படியே தேயாமல் அப்படியேமா இருக்கும். 24 வயசில் உங்கள் அம்மா இருந்த மாதிரியா இருப்பா? இது என்னையா லாஜிக்கு? ரொம்ப பெரிய துயரத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு கொடுக்க ஒரு யோகியை முடியும். அவன் வந்து ஃப்ரெஷ்ஷாக 68 வயசில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து எனக்கு முட்டி வலி இடுப்பு வலி சரி பண்ணி கொடுத்து 24 வயசு பையன் மாதிரி என்னை ஓட விடுனா இது என்ன முதல்ல இது என்ன முதல் அடிப்படையாக தவறு இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இது எப்படி லாஜிக்காக எப்படி சரி? இதை ஒரு யோகிக்கிட்ட போய் கேட்குறது முதல்ல தவறு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய நிர்பந்தம். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு வேறு போய் ஊரில் உட்காந்து என்னங்க ஒரு முட்டி வலியே சரி பண்ணல என்னங்க யோகி? ஆமாம். அப்புறம் வந்து காது கம்மியாக கேட்குது, எதாவது பண்ணலாமா? ஆமாம். இதெல்லாம் எல்லாமே பழுதடைங்க. ஒரு யோகிக்கே கேன்சர் வந்துடுதுங்க, அதைவே அவன் சரி செய்ய மாட்டான். ஏன்னா அந்த உடல் அவ்வளோதான், இது இப்படி தான் அனுபவிக்கணும், தூக்கி போட்டுறணும், அப்படி தான் அவன் புரிதலோடு அவன் செயல்படுறான். அந்த குறைந்தபட்ச புரிதல் ஏன் உங்களுக்கு வர மாட்டேது? ராமகிருஷ்ணருக்கு தெரியாதுங்க, ஒரு செகண்டில் சரி செஞ்சுருவாங்க. அதெல்லாம் ஒரு வினாடி போதுங்க. சந்திரக்கலை சூரியக்கலை சுவாசத்தை ஒருத்தர் கவனமாக வச்சு தனக்குள்ளே இருக்கிற நோயை வந்து அவனால் கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அப்படியே இல்லைன்னாலும் அது ரொம்ப டஃப்பான நோயாக இருந்தால் கூட ஒரு 48 நாள் கடுமையான தவத்தில் ஒருவனால் சரி செய்ய முடியும். ஒரு சின்ன குழியை வெட்டிக்கிட்டு அவன் 2 பலவையை போட்டு அதில் வந்து அடைச்சி வச்சுட்டு கீழே அப்படி உட்காந்தானா மண்ணில் அனுமதியோடு உட்காந்து ஒரு வேலை செஞ்சான்னு வச்சிங்களேன், 48 நாளில் அவன் ஒரு பெரிய வேலைகளை அந்த உடலில் இருக்கிறத க்யூர் பண்ண முடியும். ஒரு யோக கலைங்கிறது எதையும் செய்ய முடியும், செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக செய்ய முடியும். இதுதான் ஒரு செயல். ஒரு யோகியாக இருக்கிறவர் சின்ன ஒரு விளக்கெண்ணையை வந்து ஒரு கப்பில் கொடுத்து விட்டு செத்து போனவனோட உதட்டிலையோ மூக்கிலையோ கொண்டு போய் தொட்டு வைடான்னு சொன்னோன்னா செத்து போனவன் பழச்சிக்கிட்டான். அந்த விளக்கெண்ணெய் ஒன்றும் கிடையாது. அவன் இந்த யோக பாரம்பரியத்தில் யோக கலைகளில் அதை எப்படி திருப்பி உயிரை கொண்டு வரணும்னு தெரியும். அதுக்குன்னு ஒரு சில இது இருக்குது. செத்தவன் பிழைக்கிறான்னா எல்லாத்தையும் பிழைக்க வைக்க முடியாது. இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க சுடுகாட்டில் தான் உட்காந்துருக்கணும். வாப்பா எவ்வளோ பேர் உங்கள் ஊரில் 10 பேர் செத்துருக்கீங்களா? ரைட், அங்கே நின்றுங்க,
எந்தரா ஏஞ்சி ஓடு அப்படின்னு செத்தவனெல்லாம் விரட்டி விட்டுட்டு இருந்தால் அப்புறம் எது என்ன படைப்பு எதுக்கு சந்திரன் சூரியன்லாம் நம்மளே உட்காந்துட்டு அங்கங்கே செத்தவன்லாம் வா ஏஞ்சி ஓடு அப்படின்னு சொல்லிகிட்டா இருக்க முடியும்? இதனால தாங்க இங்கே இருக்கிற ஒரு அடிப்படையாக ஒரு புடிமானம் இல்லாமல் போயிடுச்சு. கடவுள் வழிபாட்டில் பிள்ளையார்லேருந்து முருகன்லேருந்து ஒரு ஒழுக்கம் இல்லை பாருங்கள், ஒரு தெளிவு இல்லை பாருங்கள். எல்லாம் கமிட்மெண்ட்லேயே இயங்குறது. ஒரு கோவிலே கமிட்மெண்ட்டு தான், நிர்பந்தத்தில் தான் இயங்கப்படுகிறது. அங்கே வர்ற அத்தனை பேருமே அங்கே ஏன் ஒரு நல்ல தன்மை இருந்து ஏன் அதிர்வலைகள் வருதுன்னா அவன் கமிட்மெண்ட்டோடு தான் வர்றான். இன்றைக்கி இருக்கிற ஆன்லைனில் இருக்கிற எல்லா கிளாஸையும் பார்த்திங்கன்னா சம்பாதிப்பது எப்படி? மனதை கட்டுப்படுத்தாதீங்க, இயற்கையாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், காசு சம்பாதிங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியாக இருங்க. இதுதான் தியானம், இதுதான் மெடிடேஷன். நீங்கள் வேறு மாதிரி இருக்கணும், கட்டுப்படுத்திட்டிங்கன்னா இப்படிலாம் கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு என்னென்னா எல்லாமே கிடைக்கணுங்க, சுகபோகமாக வாழணும், அனுபவிக்க தானேங்க வந்திருக்கீங்க, அது என்னங்க அப்படின்றோம். அனுபவிக்கதாப்பா வந்திருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு நெறி இருக்குது, அதுக்குன்னு ஒரு சின்ன கொள்கை இருக்குது, சில செயல்பாடுகள் இருக்குது, சில திட்ட வரையறை இருக்குது. அப்படி தான் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சிடக்கூடாது. இப்போ நாங்கள் இருக்கிறோம், ஒரு யோகி இருக்கிறாரு, அவரே பறக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கலை இருக்குது. அதனால் அவரே விமானமாக மாறிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒரு 20 பேர்த்த தூக்கி ஏற்றிக்கிட்டு சர்ன்னு டெல்லிக்கு இதுக்கு அவர் என்ன விமானம் மாதிரி பறந்து போய் அங்கே போய் டெல்லியில் போய் ஒரு 20 பேர்த்த இறக்கி விடுறது, திருப்பி டெல்லியிலேருந்து ஒரு 20 பேர்த்த இறக்கி இந்த வேலையை செய்யலாமா? அவள் என்ன பண்ணுவான், விமான டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க, நேராக வருவாங்க. யோகி பறக்கிற யோகி எங்கே இருக்கார்? ஐயா அவங்க முதுகில் தொங்கிக்கிறேன், கொஞ்சம் சென்னையில் இறக்கி விட்ருங்க, இப்படி ஆகி போயிருமில்ல. அப்போ அந்த கலையை எப்படி பயன்படுத்தலாம்? எமர்ஜென்சியாக தேவைன்னா அது எதற்கு பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்தலாம். ஆனால் இது நம்மளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னா இது என்ன இருக்கும்? அப்போ ஒரு யோகி சமாதிக்கு போகிறது, ஒரு கடவுளுடைய தோற்றத்தை கலைக்கப்படுகிறது, ஒரு யோகி வேகமாக மக்களை விட்டு ஓடி போயிடுறது, மக்களோட ரொம்ப நெருக்கம் காட்டாமல் எப்பயுமே ஒரு தள்ளி நின்றுக்கிறது, மெயின் ரீசன் இதுதான், இந்த கமிட்மெண்ட்டு தான். இந்த புரிதல் மக்கள்கிட்ட வரலை. ஒருத்தர் பிரபலம் அடைஞ்சிட்டாருன்னா அவர் ஸ்டடி பண்ணி அவர்கிட்ட இருந்து நல்வழியை, நல் ஒழுக்கத்தை, நல் பாதையை, நல் திட்டங்களை, நல் செயலாக்கத்தை ஆத்மார்த்தமாக அறிந்து அங்கேருந்து நம்ம நெறி தவறாமல் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வாய்ப்புங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நாளைக்கு ஒரு சட்டம் கடவுளே கனவுல உங்கள் கனவுல சொல்லிடுறாரு, பெருமாளும் சிவனும் அவங்க 2 பேரும் தான் இப்போ பெரிய கடவுள் இந்தியாவில். எவன் என்னை சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்காது, எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் கனவுல சொல்லிடுறாருன்னு வச்சுங்க. நீங்கள் சத்தியமாக யாராவது கோயில் பக்கம் போவீங்க? திருப்பதியிலேருந்து பெருமாள் உங்கள் கனவுல சொல்லிடுறாரு, எவனுக்குமே நான் நம்ம உதவ மாட்டேன்ப்பா, நீயும் வந்துடாத, உனக்கெல்லாம் இன்னமும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கனவுல சொல்லிடுறாரு. சிவனும் இப்படி சொல்லிடுறாரு, நீங்கள் வருவீங்களா? இப்படியே கனவுல சொல்லிட்டாருங்க, நாங்களாம் எதுவும் உதவ மாட்டேன்ட்டாரு, வேறு என்னங்க பண்ணுறது? வேறு என்னங்க, நம்ம ஊரில் இருக்க மாரியம்மன் அவள் என்கிட்ட கனவுல சொன்னாங்கன்னு இன்னொருத்தர் சொல்லுவார், என்ன உனக்கு எது வேணாலும் நான் கொடுப்பேன் வான்ட்டா, அப்புறம் என்னங்க நம்ம அங்கே போயிடுவோம், என்னத்தை போய் பெருமாளை கும்பிட்டோம் சிவனை கும்பிட்டோம் அங்கே போயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு தேவை கமிட்மெண்ட்டு தான். பெருமாள் சிவன் கிடையாது. பெருமாள் சிவன் இன்றைக்கி கொண்டாடப்படுகிறது, இன்றைக்கி ஆராதனையாக கொண்டாடப்படுறது மெயின் ரீசன் என்னென்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லதாக அவர் பண்ணியிருக்கிறாரு, இல்லைன்னா அவருக்கு ரோல் இருக்காது. அவரை உணர்ந்து கடவுள்னு கும்பிட்றவங்க ரொம்ப கம்மியான பர்சனுங்க. அவர் அப்படியே காசே இல்லாமல் வீட்டில் கண்ணீர் விட்டு வாசப்படியில் நின்றுட்டு இருந்தேன், டக்குன்னு ஒருத்தர் மஞ்சள் வெட்டியை கட்டிட்டு கொடுத்துட்டு போனார், எனக்கு அவர் கண்ணுக்கு பெருமாளாக தெரிஞ்சுன்னு பெருமாளை கும்பிட்றான். இதுதான் பிரச்சனை. அவருக்கு அந்த மஞ்சள் வெட்டியும் வரல, பெருமாள் வரலன்னா பெருமாளை கும்பிட மாட்டான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுடைய புகைப்படத்தை கத்தியை வச்சு நொங்குன்னு குத்துனேன்னார். ஏங்க குத்துனேன்னு, ஒரு பிரச்சனை 2-3 பிரச்சனையில் சிக்க விட்டுட்டார், அவரே தான் காரணம், அதனால் அவர் ஃபோட்டோவை தூக்கி கொண்டு குத்திட்டு இன்னமும் நான் அவனை கும்பிட மாட்டேன்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. இதுதான் நம்மளுடைய அவர் இயல்பாக சொன்னார். இப்போ என்னங்க அப்படின்னா, இப்போ நான் வேறு ஒரு சாமியை கும்பிட்டுருக்கேன், வேறு யாருங்க அப்படின்னா திருச்செந்தூர் சைடில் ஐயா வைகுண்டரை நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்க அப்படின்னா முருகனெல்லாம் கும்பிட்றதே இல்லை, எனக்கு எல்லாமே ஐயா தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் முருகனை விலக்கி வச்சுட்டார். ஏன் அப்படின்னா முருகன் அவருடைய சொந்த வாழ்க்கையில் 2-3 ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டாராம். அதனால் அவர் விலக்கி வச்சுட்டு இவரை பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ இவர் என்னங்க அப்படின்னா, எதாக இருந்தாலும் இவர்கிட்ட போய் சொல்லிடுவேன், ஏதாவது நடக்கலைன்னா அவர்கிட்ட அப்புறம் நான் தான் ஆல்ரெடி கத்தி எடுத்து இவரே குத்திருக்கேன்ல, நான் எப்படியே போட்ட அப்படின்னு தெரியும் அவருக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்கிட்ட சொல்ல வந்தார். இப்போ என்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தத்துவார்த்தமாக தியானத்தை பற்றி பேசும்போது அதெல்லாம் இல்லை, எங்கள் ஐயா வைகுண்டத்தை பார்த்துக்குவார், இப்படி தான் சொன்னார் அவர். இப்போ திருச்செந்தூர் போயிட்டிங்கன்னா, திருநெல்வேலி போயிட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இதாக இருப்பாங்க. அவங்க
அவங்க ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் தான் இருப்பாங்க. எல்லா ஊருக்குள்ளேயுமே இந்த பழக்கம், அந்த செயல் இருக்கும். அப்போ ஒரு யோகி எப்படி இருப்பான்? முதல்ல ஒரு யோகி எப்படியா போய் அணுகிறது? ஒரு கடவுளை எப்படியா போய் அணுகிறது? இது இப்படி தான் அணுகணுமா? இதுதான் நம்ம பாரம்பரியமா? அதனால தான் உங்களுக்கும் அவனுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பாண்டிங் இல்லை, ஒரு உறவு இல்லை, ஒரு செயல் இல்லை, ஒரு வடிவம் இல்லை. நீங்கள் எங்கேயோ நிற்கிறீங்க, அவங்க எங்கே நிற்கிறாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குது. ஆனால் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, அவங்க எங்கே நிற்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அந்த புரிதல் பேசிக்காக கீழே பப்ளிக்காக இருக்கிற ஒரு மக்கள்கிட்டையும் இல்லை, பெரிய கோடீஸ்வரனா உச்சாணி கொம்பில் இருக்கிற அவர்கிட்டையும் இல்லை. ஒரு செயல் இல்லவே இல்லைங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு நடிகர் இருக்கார், 2 படம் ஒரு யோகியை நினச்சிக்கிட்டு நடிக்கிறாரு, படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த யோகியே கதின்னு இருப்பார். 2 படம் புதுசாக அப்போ தான், அதுக்கு முன்னாடி ஒரு குருவை வச்சுருந்தார், இன்னொரு குருவை கும்பிட்றாரு. 2 படம் ஃப்ளாப்பு, கேவலமாக பேச போகிறாருச்சுங்க. அந்த பக்கமே போக மாட்டார். நான் இன்னமும் வரல அவனை பார்க்கலன்றார். நான் என் பழைய குருநாதர்கிட்டே போயிடுறேன்னு போயிடுவார். இப்போ இவருக்கு தோல்வி வந்துருச்சான், அழுவ வந்துருச்சான், அதனால் குருநாதரே மாற்றிட்டார். அப்படின்னா எப்படி இருக்கும்? இதோட புரிதல் என்ன? அப்போ இங்கே கடவுள் என்பது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி தான் கடவுளை இவங்க பார்க்குறாங்க, வெளிப்படுறாங்க, ஏங்குறாங்க. கடவுள் என்பது எதுவுமே செய்ய மாட்டார், கடவுள் என்பது எதுவும் கொடுக்க மாட்டாருன்னா இவங்க யாருமே வரமாட்டாங்க. அப்போ இவங்க தேடுறது எல்லாமே வேற ஒரு நோக்கத்துக்காக தான் தேடுறாங்க. அப்போ இந்த புரிதல் இங்கே இல்லைங்கிறது தான் உண்மையான செயல். தியானத்தில் என்கிட்ட அடிப்படையாக மக்களுக்கும் யோகிகளுக்கும் கடவுளுக்கும் என்ன விஷயங்கிறத நீ பாருன்னு எனக்கு அடிப்படையாக காட்டினாங்க. நான் கேட்டிருக்கேன் பல ஆண்டுகளாக, ஏன் ஒரு கடவுள், ஒரு யோகி இந்த உலகத்தை வழி நடத்த மாட்டுறாரு? ரொம்ப நாளாக ஏன் ஒரு யோகி இருந்து ஒரு கலைப்பணியை ஆற்ற மாட்டுறாரு? 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள், 200 ஆண்டுகள் சமகாலத்தில் ஏன் ஒரு யோகி வாழலாமே, ஒரு யோகி இருந்து பணி செய்யலாமே? எதற்காக விவேகானந்தர் மாதிரி, வள்ளலார் மாதிரி, ராமகிருஷ்ணர் மாதிரி, இந்த மாதிரி நிறைய யோகிகள் பாவம் உடலில் துன்பத்தையும் கொடுத்து அவங்க இவ்வளோ பெரிய செயல் செஞ்சுட்டு திருப்பி அவங்கள உடனே நீங்கள் விடுதலை கொடுத்து அவங்க அமுச்சு விட்டுறீங்க. ஆதிசங்கரர் மாதிரி சிறு வயதில் அமுச்சு விட்டுறீங்க. அது ஒரு வெற்றிடம் ஏற்படுதில்ல, அந்த உடலில் இருந்து செயல்படலாம்ல. நீங்கள் சூட்சமமாக அவங்க பல ஆண்டுகள் இயங்குறாங்க, உடலே இல்லாமல் ஒளியா, அது வேறு, உடலோடே இயங்கலாமே. இந்த மக்களுக்கு ஏதாவது கிடைக்குன்னா ரீசன் இதுதான்ட்டாங்க. இந்த மக்கள் இதுதான். இப்போ காஞ்சி மகா பெரியவரை 200 ஆண்டுகள் கூட அவர் மகா பெரியவர் இருந்துருவார். ஆனால் அந்த 200 ஆண்டுகளுக்குள்ளேயும் அவர் என்னென்னா கமிட்மெண்ட்டு தான். ஆற்றுல பையன்களுக்கு 3வது பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டேன், 2வது பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டேன். அங்கே கல்யாணம் வச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதில்லை, பத்திரிக்கை வைக்க வேண்டியதில்லை, ஆத்மார்த்தமாக போய் பார்த்தா போதும். அது எதுக்கு பத்திரிக்கை? அவர் என்ன பத்திரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ என்னை ஒருத்தர் இருக்காங்க, 3 புள்ள இருக்குது அவங்க வீட்டில். எனக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல செயல் அப்படின்னு என்னை பார்த்தா போதுங்க, வெறும் பார்வை பார்த்தா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போதா, என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். இதை பத்திரிக்கையை எடுத்துகிட்டு தேங்காவை எடுத்துகிட்டு அவரை வச்சு அவர் என்ன அதை எத்தனை தேங்காய், எத்தனை பழம், எத்தனை வாட்டி தூக்குறது, எத்தனை வாட்டி கொடுக்கறது, அதை எத்தனை வாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறது, இந்த வேலையை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வேலை இருக்கா இல்லையா? அப்போ இதுதான். அப்போ 200 ஆண்டுகள் அவர் பயணிச்சிருப்பார் அந்த சூலத்தோட. பயணிக்க முடியாததுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மக்களால் ஒவ்வொரு யோகிகளும் இந்த பிரபஞ்சம் திரும்ப பெற்றிருக்குது. நிறைய பேருடைய யோகியோடைய லைஃப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 10 ஆண்டுகள் கூட அவங்க சேர்ந்து பணி செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஓவர் கமிட்மெண்ட்டும் ஓவர் லோடேஜும் வரும்போது இது வேறு மாதிரி மூட நம்பிக்கையாக போயிடும், படைப்போட தத்துவத்துக்கே எதிராக போயிடும். அதனால் உன்னை நான் திரும்ப பெற்றிருக்கிறேன் அப்படின்னாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல பணி செய்யணும், அந்த இடத்துல என்னை பணி செய்ய விடாமல் என்னை மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறீங்க? ஏன்னா ரீசன் என்ன? ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருக்க முடியாததுக்கு வேறு காரணம் இருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க கிளியராக. அங்கே நீங்கள் இருந்தால் என்ன நடக்கும், எது நடக்கும், கிளியர். பிரபஞ்சம் கிளியராக ஒரு சொல்லுது. இப்போ நான் உங்களுக்கு குழந்தை மாதிரி இதை சொல்லிட்டேன். இதோட நோக்கம் என்னன்னா, தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கடவுள் என்பது உங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர், யோகி என்பது உங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர். அவர்கிட்டருந்து எப்படி பெறணும், அவரை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு யோகியாக ஒருத்தர் அவதரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அவரை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? முதல்ல அவரை எப்படி பார்த்துக்கணும்? நீங்கள் அவரை வேகமாக துரத்தி அடிக்க போகிறீங்களா? அவரை வேகமாக சுடுகாட்டுக்கு அனுப்ப போகிறீங்களா? அவரை வேகமாக நீங்கள் அனுப்புறதுக்கான வேலை தான் பார்க்குறீங்க. அவர் உங்கள் கூட பல ஆண்டுகள் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னா அவரை எளிமையாக விடுங்க, அவரை யதார்த்தமாக விடுங்க, அவரை இயல்பாக விடுங்க. நீங்கள் ஒரு 300 பேர் டெய்லியும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சிங்களேன், எதுவுமே வேண்டுதல் வேண்டலை, எதுவுமே கேட்கல, எதுவும் வேண்டாம், எனக்கு எங்கள் யோகி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் பார்த்துட்டு பேசாமல் அங்கே உட்காந்துட்டு புளிசோரை தின்னுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா
திடீர்னு ஒரு நாள் வருவார் ஒருத்தர், உள்ளே வந்து ஒருத்தரை கூப்பிட்டு, கணேசா அங்கே வான்னு சொல்லி ஒரு முதுகில் ஒரு தட்டு தட்டி, என்னடா கணேசா, பையனுக்கு பொண்ணு ரெடியாக இருக்குடா, போய் கல்யாணத்தை பண்ணுறா போடா, பணமும் வந்து அந்த அங்கே ஒருத்தன் ரெடியாக இருக்கான்டா, அவன் பணம் கொடுத்துருவான்டா போடான்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் கேட்டு அழுது செய்கிறவன் வந்து மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கவுன்சிலர், சேர்மன், எம்பி, எம்எல்ஏ, இந்த உயர்ந்த பதவியில் இருக்கவங்க. ஆனால் யோகிங்கிறவன் கேட்கவே மாட்டான். நீ அழுதாதான் செய்வாங்கிறதுலாம் இல்லை. அது முதல்ல அப்படி ஒரு ஸ்கீமே இல்லை. அழுவுறதுங்கிறது உனக்குள்ள ஒரு பதிவை வெளியெடுக்கிறது. நான் அழுதாதான் ஹெல்ப் பண்ணுவேன்னா கடவுள் என்ன அரக்கனா? ஒரு யோகி என்ன அரக்கனா? நானே சொல்கிறேன் அரக்கனா? அவன் என்ன செவிட்டு போயலா? நீ அழுது நீ கத்தி பிறண்டாதான் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? அப்படி இல்லையே. அவனுக்கு உனக்கு என்ன செய்யணும்? காலத்துக்காக தான் காத்திருப்பான். அங்கே ஒரு மூலையில் உட்காந்துருப்பான், இளங்கோ அங்கே வா பாப்பா, இது 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 போய் அதை பண்ண பாப்பா அப்படின்றான். அவ்வளோதான். நீ வந்து அழுது ஒன்று கொடுத்தா அது உங்கள் அப்பா உங்கள் அம்மா யாரோ உறவினர்கள். அழுவுறதுக்காக ஒன்று கொடுக்க முடியாதுங்க. குழந்தை வந்து அழுவுதுங்கிறதுக்காக சாக்லேட்டை வாங்கி உங்கள் அப்பா கொடுக்கலாம், உங்கள் அப்பா கொடுக்கும், உங்கள் அம்மா கொடுக்கலாம், உங்கள் சித்தி பெரியம்மாலாம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு யோகி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீ அழுகிறன்னா அதுக்கு தெரியும், அழுதா நல்லது, இந்த இடத்துல அழுதுக்கு கொஞ்சம். நீ இந்த இடத்துல அழுக மாட்டேன்னா ஒட்டுமொத்தமாக குடும்பமே ஒரு நாள் அழுக வேண்டியது வரும். நீ இந்த இடத்த அழுகிறத கரெக்டாக ஃபாலோ பண்ண போறியா இல்லை மொத்தமாக அழுக போறியாங்கிறத நீ முடிவெடுத்துக்கங்கிறது தான் ஒரு யோகி. அப்போ அந்த இடத்துல அவன் அழுகட்டும், காரணமாக தான் அழுகிறான், எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவார். வீட்டில் என்னமா சொல்லுவாங்க, என்னடா வெங்காய குரு டெய்லியும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த, அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்க இப்படின்னு மற்றவங்க கேட்டால் பரவாயில்ல. விவேகானந்தர் அம்மா கேட்டிருக்கு விவேகானந்தர்கிட்ட, டேய் கடவுள் புராணத்தெல்லாம் பாடாதரா, அவனில் கூப்பிடாதரா, இந்த அளவுக்கு கொண்டாந்து ரோட்டில் விட்டுட்டாங்க, நம்ம எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தால் எதுக்குடா அவனை போய் கூப்பிட்டுட்டு இருக்க, கடவுளாவது வெங்காயம் அது போயிடுச்சு. விவேகானந்தர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னடா அது. ஏன்னா அந்த அம்மா கடைசி வரைக்கும் புருஷன் சாகக்கூடாது, கடைசி வரைக்கும் அந்த அம்மா கொல்கத்தாவில் பெரிய கோடீஸ்வரியாக இருந்துச்சுன்னா ஐயோ ராமனா, ஐயோ ராம் 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 ராம்னு பாடிக்கிட்டே கிடந்திருக்கோம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் இருக்கும். அழுதுட்டா ஐயோ அவன் ராமன், எங்கெங்க ராமன் இருக்கான், அவனை தாங்க தேடிட்டு இருக்கேன், எங்கெங்க கிருஷ்ணன் இருக்கான், அவன் என் துன்பத்தை கொடுத்துட்டாங்க, அவனை நான் விட மாட்டேங்க, அவனை நான் கும்பிட மாட்டேங்க, அவன் ஐயோ என் குடும்பத்தை ரோட்டில் ஏழையாக்கிட்டாங்க, என் பிள்ளைய எடுத்துட்டாங்க, என் புருஷனை பறிச்சுக்கிட்டாங்க, இந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் என்னையா அதெல்லாம், இல்லை என்ன அதெல்லாம் இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஏன் இருப்பான். ஒரு வீட்டுக்குள்ளே சொன்னால் கல்யாணமானவன் சொன்னால் சிரிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதோட வெளியே தெரியுமா. அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே மனுஷனாக இருக்கிற 4 பேருக்கே நீங்கள் இப்படி ஒரு எவ்வளோ பிரச்சனையாக வச்சுக்கிறீங்க. ஒரு யோகியாகி வர்றவனை இயல்பாக அவனை வாழ விடணும், இயல்பாக வச்சுக்கணும். அவன் எல்லாம் செய்வான், எல்லாம் கொடுப்பான். அவனை நிர்பந்தம் பண்ணி ஆடி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் மாதிரி வச்சு அடித்து கிழித்து இன்னும் 10 ஆண்டுகள் வாழ வேண்டியவனை பிரபஞ்சம் வலுக்கட்டாயமாக வந்துடுறா, டேய் வந்துடுறா, இல்லைன்னா உன்னை வச்சு செஞ்சிருவாங்கடாங்க, ஐயோ வச்சு செஞ்சுருவாங்க, ஓடி வந்துடு அப்படின்னோட தான் அதுதான் பாதி பேர் ஓடிப்பார். கிருஷ்ணன் முதற்கொண்டு எல்லா பேரும் ஓடி போனதுக்கான ரீசன் இதுதான். வேகமாக போயிட்டாங்க, இன்னும் எனக்கு கொஞ்சம் வேகமாக கொடுத்துருங்க இந்த வேலையை, நான் உடலை கலைக்கிறேங்கிறான். இதை பார்த்துக்குங்க. நான் வந்து எப்போயுமே நிஜத்தை சொல்லுவேன், நிஜத்தை தான் சொல்லியிருக்கேன், இதுதான் விஷயம். இதை இயல்பாக என்னைக்காவது ஒரு நாள் இந்த பூமியில் ஒரு யோகிக்கிட்ட எதையும் கேட்காம இயல்பாக தியானத்துக்காக உண்மைக்காக ஒருத்தன் தன்னை உணர்றதுக்காக வந்து உட்கார்ந்தானா அதுதான் உண்மையான இந்த மனித குலம் மேம்படுவதற்கும் இந்த யோகிகளும் பல ஆண்டுகள் மனிதர்களோட இயல்பாக பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு யோகி பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் பயணிக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மக்களும் தான், இந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்க தான். சீரடியிலெல்லாம் பாபா நாளைக்கு வந்து எதுவும் ஹெல்ப் பண்ணலைன்னா ஒருத்தன் போக மாட்டான். அங்கே 100% பாபா மேல் அன்பால் பாசத்தால் ஒருத்தன் கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக கமிட்மெண்ட்டில் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார மாதிரி போய் நிற்கிறாங்க. 1ஆம் தேதி ஜனவரி பிறந்தோடனே முதல் போய் பாபாவை போய் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் போய் சீரடியில் பாருங்கள். அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து அவங்க பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு செயல். இதெல்லாம் எவன் கேட்பாங்கிறீங்க. முதல்ல ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சீரடியை மையமாக சொல்கிறேன். பெரிய பெரிய கோடீஸ்வரம் போய் நிற்பாங்க சீரடியில்.
சாதாரண கார் டிரைவரில் ஆரம்பித்து கோடீஸ்வரில் ஆரம்பித்து அங்கே போய் நிற்பான். அவங்க வந்து பண்ணுற வேலை என்னென்னா, இந்த வருடம் முழுக்க பாபா எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ அப்படிங்கிறது தான் அதோட செயல். பாபாவுக்காகலாம் கிடையாது. அவள் யோகியெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. என்ன உண்மையாக நாங்கள் பார்த்தவங்க, அந்த செயலை நேரடியாக பார்க்குறோம். எத்தனையோ பேர் புலம்பி தள்ளுறத, எத்தனையோ பேர் யோகியாக இருந்தவன் சமாதிக்கு போயிருக்குது, உடலை விட்டதுக்கான ரீசன் என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனான். அதனால தான் நான் இதை சொல்கிறேன் வெளிப்படை. நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலையில் வருகிற அமாவாசை அன்னைக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு சத்சங்கம் இருக்குது. வர்றவங்களுக்கு அந்த உணவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஆத்மார்த்தமாக வந்து ஒரு யோகியை எப்படி பார்க்கணும், ஒரு யோகியை எப்படி அணுகணும்னு தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நீங்கள் இயல்பாக இருப்பீங்க. நீங்கள் இயல்பாக இருங்க, ஒரு யோகி இயல்பாக இருக்க விடுங்க. நீங்களும் அவரும் இயல்பாக இருக்கிறது, அவருடைய நோக்கம் இயல்பாக இருக்கணும், நீங்களும் இயல்பாக இருக்கணும். கஷ்டங்கிறத கவலைப்படாதீங்க. அது உங்கள் யோகி மேலே உண்மையிலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு தீர்வாக அவர் பண்ணுவார். அது அவர்கிட்ட ஒப்படைங்க, அவர் பார்த்துக்குவார். நீங்கள் சொல்லி கத்தி கதறி கூச்சல் போட்டு ஒரு வேலை செய்ய வேண்டாம். அது அவர் பார்த்துக்குவார். அது அவரோட ரோல். அவரால் செய்ய முடியலைனாலும் கடைசி நிமிஷத்தை வரைக்கும் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுவார். அவருடைய நோக்கமே யாருக்காவது எதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் இங்கே வந்தே இருக்கிறார். அவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதோ யாருக்கு செய்ய மாட்டேங்கிறதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் பார்த்துக்கங்க அதை. அதே மாதிரி அந்த அமாவாசை முடிஞ்சோன்னே ஜனவரி 1 முதல் அந்த இதில் வடலூரில் அந்த சீரடியில் இருக்கிற மாதிரி காசு கிடைக்கணும், இந்த வருஷமே மாறிங்கிறவங்க தயவுசெய்து அந்த பக்கம் வராமல் சீரடிக்கே போயிருங்க. யாராவது ஆத்மார்த்தமாக யதார்த்தமாக எளிமையாக யதார்த்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துன்ப துயரங்கள், நிறைய கஷ்டங்கள், நம்மக்கிட்ட தீய பழக்கம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு புது மனிதனாக ஒரு யதார்த்த வாழ்க்கையை, இயல்பான வாழ்க்கையை, ஒரு ப்ராக்டிக்கலாக கணவன்னா என்ன, மனைவின்னா என்ன, குழந்தைன்னா என்ன, குடும்பம்னா என்ன, இயல்பாக எப்படி வாழ்கிறதுனா என்ன அப்படின்னு யாருக்காவது அந்த தோணுச்சுன்னா அவங்க என்னை சந்திக்க வாங்க. ஜனவரி 1 கற்பனையோடு இருக்கிறவங்க, கதாபாத்திரமாக இருக்கிறவங்க, காசு பணம் கோடியாக வேணுன்னா தயவுசெய்து சீரடிக்கு போயிருங்க, திருப்பதிக்கு போயிருங்க. ஏன்னா நான் வந்து இந்தியன் பேங்கோ எஸ்பிஐ பேங்கோ இல்லை வந்து அந்த மாதிரி பேங்க் மாதிரி ஒரு நிறுவனம் கிடையாது. நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஒரு செயல் இருந்தால் தயவுசெய்து அங்கே போயிருங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற இடம் அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே படையெடுத்துருங்க. இயல்பாக வாழ்கிறது, இயல்பாக பணி செய்கிறதுன்னு நினைக்கிறவங்க 1 அன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து அந்த சத்திய ஞான சபை அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அங்கே பக்கத்துலேயே தான் அந்த இடம் மண்டபம் இருக்குது. அது நான் உங்களுக்கு அங்கே வந்துட்டு கூப்பிடுங்க, நம்ம சொல்லிடுறோம். 1:30 வரைக்கும் இருக்கும். மதியானம் அந்த வள்ளலார் தோற்றி வைத்த அந்த உண்மையான ஒரு தவம் பண்ணிய பெரிய யோகியோடைய செயல் அந்த தர்மசாலையில் மதியானம் நமக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து அங்கே சாப்பிட்றலாம். அந்த நாள் முழுக்க ஜனவரி 1 முழுக்க தர்மசாலையில் நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட மாணவர்கள் அந்த இடத்துக்கான அன்னதானத்தை அந்த நாள் முழுக்க பண்ணுறாங்க. அதுக்கான செயல் அந்த மாணவர்களுடைய செயலால், மாணவர்களோட பெரிய செயலால் நம்ம சத்சங்கத்தில் இருக்கிற அமாவாசை அன்னைக்கும் சரி, எப்போ சத்சங்கம் நடந்தாலும் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தை பொறுத்தளவுக்கு மாணவர்களால் மட்டுமே வழிநடத்தப்படுகிறது. அவர் ஏதோ யாருன்னே தெரியாது, வருவாங்க இருப்பாங்களா போவாங்களான்னு தெரியாது. யாரோ ஒருவர் ஒரு 4 பேர் வந்து எப்பயுமே ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணமாக யாரோ வர்றாங்க, செய்கிறாங்க. அதுதான் விஷயம். நாம் தனிப்பட்ட முறையில் எந்த வேலைக்கோ எந்த செயலுக்கோ இல்லை, நம்ம தனிப்பட்ட முறையில் நாம் எதுவும் செய்யலை, மாணவர்கள் செய்கிறாங்க. அது ஒரு நல்ல செயலாக போகுது. நாமளும் இன்றைக்கி பயணிக்கிறதுக்கு காரணம் மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த நாள் முழுக்க அன்னைக்கு ஜனவரி 1 ஆனால் அங்கே உணவு காலை மதியம் இரவு எல்லாமே நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட மாணவர்களோட செயலாக அங்கே நடக்கப்படுறது. அந்த ஒரு நாள் உணவு அளிப்பு அந்த இடத்துக்குள்ளே ப்ரைவேட்டாக ஒரு லாரியை வச்சுக்கிட்டு ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு வெளியில் வச்சுக்கிட்டு தயிர் சாதத்தை லெமன் சாதத்தை கொடுக்குற கதையெல்லாம் வேறு. அங்கே வள்ளலாருடைய போட்டா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறதெல்லாம் வேலை. நேரடியாக வள்ளல் பெருமான் எந்த அடுப்பை தோற்றி வைத்தாரோ, எந்த இடத்துக்குள்ளே இந்த இடத்துல ஞானத்தோடு உணவு கிடைக்கப்படணும்னு தர்மசாலைன்னு ஒரு பேர் வச்சு எது ஒரு யோகி ஒரு செயல் திட்டினாரோ அதுதான் வேணும். ஒரு யோகியோடைய அந்த தாற்பயம் மாறக்கூடாது. என்னுடைய நோக்கம் அதுதான். ஒரு யோகியோடைய வடிவம் இருக்குது பார்த்தியா, பாதை இருக்குது பார்த்தியா, அந்த பாதையில் துளி கூட பிசுறு சேஞ்செல்லாம் பண்ணக்கூடாது. அவர்னா அவர் தான். அவர் வேலையில் அவர் போட்டு வச்சுருக்க பாதை, அந்த பாதை மாறாத அந்த பயணத்துக்குள்ளே இருக்கணும். அந்த இடத்துக்குள்ளேருந்து அந்த உணவை
அதுக்கான செயலாக்கத்தை நம்ம வந்து முன்னெடுத்திருக்கோம். அதனால் அதை பார்த்துக்கங்க. 1ஆம் தேதி கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வடலூருக்கு வாங்க. அமாவாசையில் திருவண்ணாமலையில் நம்மளை சந்திக்கணும்னு விருப்பப்படுறவங்க திருவண்ணாமலையில் வந்து திங்கட்கிழமை இரவு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சத்சங்கம் இருக்குது. ஒரு நல்ல செயலோடு ஆத்மார்த்தமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.